வெல்கம் டு ஆர்கே டெய்லரிங் ஆரியன் எம்ப்ராய்டரி கிளாஸஸ். நம்ம ஃபஸ்ட்டு டெய்லரிங்கில் பேசிக் மெட்டீரியல் என்னென்னு பார்த்தோம். அப்புறம் பேசிக் ஸ்டிச்சஸ் பற்றி பார்த்தோம். இப்போ மிஷின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். மிஷின்ஸை பற்றி சொல்லணுன்னா, மிஷின்ஸில் எப்படி நம்ம பெடல் பண்ணணும், எப்படி நம்ம த்ரெட்டு மிஷின்ஸில் போடணும், அதுக்கப்புறம் நூல் எப்படி நம்ம கோக்கணும், அதாவது அந்த பாபினில் எப்படி நம்ம நூல் சுற்றணும் அப்படின்றதையும், அப்புறம் மிஷின் எப்படி யூஸ் பண்ணணும், இதை பற்றி நம்ம தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளுக்கு மிஷின் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட்டு மிஷினுக்கு நேராக நம்ம உட்காந்துட்டு இது பேலன்ஸ் வீலு. இந்த பேலன்ஸ் வீல் நம்ம பக்கம் பார்த்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். இது பேக்கில் போன மாதிரி பண்ணிட்டோம்னாக்கா நீடில் உடஞ்சிரும், த்ரெட்டு கட் ஆகிடும், ஷட்டிலோட டைமிங்கை மாறிடும். ஸோ இந்த பேலன்ஸ் வீல் நம்ம பக்கம் பார்த்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணும்போதே கீழே காலையும் பெடல் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதே போல் இப்படி நம்ம ஸ்டாப் பண்ணும் பொழுதும் பாருங்கள், நம்ம பக்கம் பார்த்த மாதிரி நிற்குதா, இந்த மாதிரி நிற்கணும். நீங்கள் பேக்கில் போயிட்டு நிற்கக்கூடாது, சரிங்களா? அது பாருங்கள். அதே போல் ஸ்டாப் ஆகும்போதும் நம்மளை பக்கம் பார்த்த மாதிரி நிற்கணும். இந்த பாருங்கள், ஓகேவா? இப்படி பழகிக்கணும். இப்படி இருந்தாக்கா நீங்கள் தைக்கும் பொழுது உங்களுக்கு கரெக்டாக நம்மளுக்கு துணி தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் மிஷினோட ஸ்டார்டிங்கே. எப்படி பெடல் பண்ணுறதுன்றதை இதுதான். நீங்கள் இப்போ காட்டன் கிளாத்து நீங்கள் தைக்கிறீங்கன்னா காட்டன் த்ரெட் தான் நீங்கள் போடணும். பாலிஸ்டர் கிளாத்து நீங்கள் தைக்கிறீங்கன்னா பாலிஸ்டர் கிளாத் த்ரெட்டு தான் நீங்கள் போடணும். ஸோ மாற்றி போட்டால் என்ன ஆகும்னாக்கா லூப் ஸ்டிச் வரும், இல்லைனா தையல் விற்று விட்டு குத்து தையல் மாதிரி வரும். அதே போல் நூல் சுற்றும் பொழுது நீங்கள் கரெக்டாக சீராக அந்த நூல் லூஸாவோ சுற்றக்கூடாது. நீங்கள் நேராக கரெக்டாக சுற்றுனீங்கனாக்கா உங்களுக்கு மேலே இருக்க த்ரெட்டும் சரி, கீழே இருக்க த்ரெட்டும் சரி, கரெக்டாக உங்களுக்கு ஸ்டிச் வர அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாபினில் நூல் சுற்றும் போது லூஸாக சுற்றிட்டீங்க அப்படின்ட்டாக்கா உங்களுக்கு மேலே வரும்பொழுது உங்களுக்கு லூப் ஸ்டிச் வரும். ரெண்டாவது, நீங்கள் இப்போ பாபின் நூல் கரெக்டாக நீங்கள் சுற்றலை அப்படின்ட்டா மேல் தையல் கண்டிப்பாக லூப் ஸ்டிச் விழும். அதே போல் மேலே இருக்க த்ரெட்டு நீங்கள் கரெக்டாக நீங்கள் போடலை, அதாவது டென்ஷன் டிஸ்க்லேயும் சரி, இல்லாட்டா த்ரெட்டு டேக் ஆஃப் லிவர்லேயும் சரி, நீங்கள் எதுலேயுமே த்ரெட்டு ஒழுங்காக போடலை அப்படின்ட்டாக்கா உங்களுக்கு பாட்டமில் லூப் ஸ்டிச் வரும். ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த த்ரெட்டு போட்டால் மட்டும்தான் உங்களால் த்ரெட்டு கரெக்டாக உங்களுக்கு சீராக வரும். அப்புறம் மிஷினை யூஸ் பண்ணும் பொழுது நீங்கள் மிஷின்ஸ்க்கு நேராக நீங்கள் அந்த பெஞ்ச் போட்டு உட்காரிங்கன்னா நேராக தான் உட்காரணும். இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பேக் பெயின் கண்டிப்பாக வரும். நீங்கள் மிஷினை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் கவர் பண்ணுறீங்கன்னா அப்படியே கவர் பண்ணிடாதீங்க. ஏதாவது ஒரு வேஸ்ட்டு கிளாத்தை நீடிலுக்கு அடியில், அதாவது அந்த ப்ரெஷர் புட் இருக்குல்ல, அதுக்கு அடியில் கிளாத்தை வச்சுட்டு நீடில் இறக்கி விட்டுட்டு பெல்ட்டை கழட்டிட்டு மிஷினை கவர் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். அதே போல் நீங்கள் மிஷின்ஸ் ரெகுலர் வேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஆயில் ஊற்றணும். அந்த ஆயிலுக்கு பேர் லூப்ரிகேட் ஆயில். வேறு எந்த எண்ணெயும் ஊற்றிடாதீங்க, அப்புறம் மிஷின் யூஸ் ஆகாது. அதே போல் பாபினில் எப்படி நம்ம நூல் சுற்றணும் அப்படின்றதையும் சுத்த கற்றுத்தரேன். இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பாபினில் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 தடவை இப்படி சுற்றிடுங்க. சுற்றிட்டு அந்த த்ரெட்டு மேலே இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு, இதுக்கு பேர் பாபின் வைண்டரு, இல்லைனா ஏதாவது ஒரு கையில் ஒரு குச்சி அதே மாதிரி ஏதாவது ஒன்று கிடச்சா அதை எடுத்துகிட்டு இதில் விட்டுடணும். விட்டுட்டு நீங்கள் பேலன்ஸ் வீலை சுற்றிட்டு இப்படி மூவ் ஆகுதா. முக்கியமாக நம்ம த்ரெட்டு சுற்றுறோன்னாக்கா இந்த பக்கம் இருக்கிற லிஃப்டர் தூக்கிடணும். ஏன்னா இது நீங்கள் கீழே இருக்கும்போது சுற்றினீங்கன்னாக்கா பல்லு தேஞ்சிரும், அப்புறம் உங்களுக்கு தைக்கும் பொழுது துணி இழுத்து பிடிக்கும். ஸோ இந்த லிஃப்டர் இங்கே இருக்கு பாருங்கள், இந்த லிஃப்டரை தூக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரெஷர் புட் மேலே வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த நீடில் இந்த வருங்க, அந்த பாபின் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கா. இப்போது இந்த வீல் சுற்றும் பொழுது இப்படி வச்சு இப்படி நூல் சுற்றிக்கணும். கரெக்டாக சுற்றணும், லூஸாக சுற்றக்கூடாது. இது கரெக்டாக லூஸ் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இதை ஃப்ரீயாக விடணும். டைட்டாக இழுக்க விடக்கூடாது, லூஸாக விடக்கூடாது. இந்த மாதிரி சுற்றணும். ஏன் நான் இதில் சுற்றுறேன் அப்படின்னா, நிறைய மிஷின்ஸில் இந்த இடத்துல வரும் பாபின் வைண்டர் நூல் சுற்றுறதுக்கு வரும், சில மிஷின்ஸில் இருக்காது. ஸோ இல்லையே நம்ம எப்படி சுற்றுறதுன்ற டவுட் வரும்ல, அதனால் உங்களுக்கு இந்த பேலன்ஸ் வீலில் எப்படி சுற்றுறதுன்றதை சுற்றி காட்டுறேன். இப்படி சுற்றினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இப்படி த்ரெட்டு வரும். இப்படி நீங்கள் சுற்றினீங்கன்னா உங்களோட த்ரெட்டு இங்கே சீராக இருக்கும். இப்படி சீராக இருந்தால் தான் நம்ம தைக்கும் பொழுது குத்து தையலோ இல்லாட்டி லூப் ஸ்டிச் எதுவுமே வராமல் உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி தான் சுற்றணும், ஓகேவா? அதே போல் பாபின்லேயுமே இந்த மாதிரி த்ரெட்டு மேல் பக்கம் வர மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு இந்த கேஸ், இது பேர் கேஸு, இந்த கேஸில் லைட்டாக வீருக்கு விட்ட மாதிரி ஒரு இடம் இருக்கும், லைட்டாக கேப் இருக்கும். அந்த கேப்பில் இதை வச்சுட்டு இந்த த்ரெட்டை இதுலேருந்து எடுத்து இப்படி கொண்டு வரும். இப்படி வந்துட்டு
இந்த பாபின் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் பகுதி நீட்டாக வருதுல்ல, இது வந்து இந்த இடத்துல மாட்டுற மாதிரி இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா அது வந்து மாட்டிடுச்சுன்னு அர்த்தம். இப்படி மாற்றணும். தேங்க்யூ.